ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநியாய வட்டி வாங்கினா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவாங்க. அதாவது கொடுத்த பணத்தை விட கொடுத்த பணத்துக்கு ஜாஸ்தியாக வட்டி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க ஏமாந்து போவாங்க அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெனாலிராமனுக்கு ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னாரம்மா, இது ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ இதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தெனாலிராமன்ட்டு அவ்வளவு காசு இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. அந்த ஊரில் வட்டிக்கு காசு கொடுக்குற ஒரு சேட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சேட்டுக்கிட்ட போய் காசு கேட்டிருக்கிறாரு தெனாலிராமன். அந்த சேட்டு என்ன பண்ணுவாரம்மா, கொஞ்சமாக காசு கொடுத்துட்டு வட்டிங்கிற பேரில் நிறையா வாங்கிட்டே இருப்பாரம்மா. எவ்வளோ வாங்கினாலும் அவருக்கு திருப்தியே ஆகாதம்மா. கடைசியில் வட்டிக்காக எந்த சொத்தை எந்த பொருளை கொடுத்தாங்களோ அதை அவரே வச்சுக்குவாராம்மா. அந்த மாதிரி மோசமான எண்ணம் கொண்டவராம்மா அந்த சேட்டு. இவர் போய் அந்த சேட்டுக்கிட்ட காசு கேட்ட உடனே சேட்டு கேட்டாராம்மா, சரி நான் காசை கொடுத்தா நீ திருப்பி கொடுப்பேங்கிறதுக்கு உத்தரவாதமாக நீ எனக்கு என்ன தர்ற அப்படின்னு. அதுக்கு உடனே தெனாலிராமன், எங்கிட்ட விலை உயர்ந்த அரேபிய குதிரை இருக்குது, அந்த குதிரையை விற்று நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இந்த சேட்டும், சரி தெனாலிராமன் தான் ராஜ்யசபையில் வேலை செய்கிறவர் ஆயிடுச்சு, ஏமாற்ற மாட்டார் அப்படின்ட்டு தெனாலிராமன் கேட்ட காசை கொடுத்துட்றாரு. தெனாலிராமனும் வாங்கிட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவருக்கு உடம்பு சரியாயிடுது. நாள் போய்கிட்டே இருக்குது. தெனாலிராமன் வட்டியும் கொடுக்கல, காசையும் கொடுக்கல, அதை பற்றி எதுவும் சொல்லவும் இல்லை. இதை சேட்டு பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. தெனாலிராமன்கிட்ட கொடுத்த காசு வந்த பாடில்லை. அப்புறம் தெனாலிராமன்கிட்ட கேட்டிருக்கிறாரு, ஏப்பா காசுன்னு ஒன்று கொடுத்தனே, அந்த காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தெனாலிராமன், ஆமாம் நான் குதிரை விற்று தானே உங்களுக்கு காசு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறேன், சரி வாங்க நான் குதிரையை விற்று காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை கூட்டிகிட்டு போயிருக்காரு. குதிரை கூடயே ஒரு பூனையையும் தூக்கிட்டு போயிருக்கிறாரு. சேட்டு கேட்டாராம்மா, இந்த பூனை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, குதிரையை விற்று உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, வாங்க அப்படின்னு சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அவரோட குதிரை நல்லா ஹைட்டாக கொழுக்கும் நல்லா இருந்திருக்குது. அதை பார்த்து நிறைய பேர் விலை கேட்டிருக்கிறாங்க. பணக்காரனான ஒருத்தர் விலை கேட்டாராம்மா, தெனாலிராமா உன் குதிரை நல்லா இருக்குது, எனக்கு அந்த குதிரையை கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. தெனாலிராமன் சொன்னாராம்மா, கண்டிப்பாக கொடுப்பேன். குதிரையோட காசு பார்த்திங்கன்னா 1 பவுனு, ஆனால் இந்த பூனைக்குட்டியோட காசு 500 பவுன். பூனைக்குட்டியை வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக குதிரையை கொடுக்குறேன், அதாவது பூனைக்குட்டியை வாங்கினீங்கன்னா தான் குதிரையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வந்தவருக்கு ஒன்றுமே புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு குதிரை வேணும், பூனையை வாங்கிட்டு போய் எங்கேயாவது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 பவுன் கொடுத்து முதல்ல பூனையை வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் 1 பவுன் கொடுத்து குதிரையை வாங்கியிருக்கிறாரு. அவர் வாங்கி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தெனாலிராமன் அந்த 1 பவுனை அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, சேட்டுக்கிட்ட கொடுத்துருக்காரு. சேட்டுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ எங்கிட்ட 1000 பவுன் வாங்கிட்டு இப்போ 1 பவுன் கொடுக்குற, நீ என்ன நினச்சிட்ருக்க, குதிரையை விற்று காசு கொடுக்குறதா சொன்னியே, இப்படி நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு. உடனே தெனாலிராமன் சொன்னாராம்மா, ஐயா நான் குதிரையை விற்று காசு கொடுக்குறதா சொன்னது உண்மைதான், குதிரையை விற்றேன். எத்தனை ரூபாய்க்கு விற்றேன், 1 பவுனுக்கு விற்றேன். 1 பவுனை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதில் நான் எங்கே உங்களை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒத்துக்காமல் ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து வச்சுருக்கிறாரு. ராஜா 2 பேர் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்டுட்டு அப்புறம் யோசிச்சாராம்மா, தெனாலிராமன் ஏதாவது ஒரு காரியமாக தான் இப்படி செய்வார். இருந்தாலும் தெனாலிராமன் சொன்ன மாதிரி குதிரையை விற்றா காசை கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்காரு, குதிரையை 1 பவுனுக்கு விற்று காசை கொடுத்துட்டாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் பக்கமே தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாராம்மா. ஸோ வட்டிக்கு கொடுத்தா எந்த அளவு ஏமாறுவோம், நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வட்டிக்கு கொடுத்து அடுத்தவங்கள ஏமாற்றக்கூடாது குட்டீஸ். நமக்கும் மேலே பெரிய ஆள் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேற நிறைய நல்ல கதைகளில் பார்க்கலாம். கதைங்க கேட்குறது மட்டும் இல்லை, அந்த கதையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? டாடா குட்டீஸ்.